பொன்னி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி கேட்குறாரு, எங்கே போகிற பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீ இப்போ கடைக்கு போக போகிற? அம்மா தான் உன்னை உள்ளே போய் சமைக்க சொல்லிட்டாங்கல்ல, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. அதுக்கு பொன்னி சொல்கிறாங்க, இல்லைங்க, அத்தை சொன்னது ஓகே தான், என்னதான் இருந்தாலும் வேலைக்கு போய் அதில் வர காசு எனக்கு கொஞ்சம் ஏதாவது செலவுக்கு ஆகும்ல, அதனால் நான் போகிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு கடைக்காரி என்னை நம்பி வேலை கொடுத்துருக்காரு. திடீர்னு நான் வேலையை விட்டுற முடியாதுல்ல, அவர் வந்தவுடனே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அப்போது நீ போய் சொல்லு, இந்த வேலை வேண்டாம், நான் இதுக்கு இனிமேல் வரலன்னு நீ போய் சொல்லிட்டு வந்துரு பொன்னி. இதுக்கு மேலே நீ வேலைக்கு போகாத. உனக்கு ஏதாவது வேணும்னா இது வரைக்கும் நாங்கள் செய்யலையா, இனிமேவும் நாங்கள் செய்வோம், அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சக்தி, எனக்கு போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ போய் சொல்லிட்டு வர, இனிமேல் நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. சரி சக்தி, நான் போயிட்டு நேர்லேயே சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போகிறாங்க. அப்போது சக்தி சொல்கிறாரு, நான் அந்த பக்கமாக தான் போகிறேன், உன்னை விட்டுட்டு போகிறேன், வா நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேண்டாம், நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல வா பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு சரி நீ போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறாரு. பொன்னியும் போயிட்டு அங்கே கடையில் பேசிட்டு வராங்க. வரும்போது அந்த போஸ்டர் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அத்தை போஸ்டரா, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. வீட்டில் ஜெயா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரசேகர் ஜெயா எல்லாருமே கேட்குறாங்க சுந்தரத்துக்கிட்ட, எல்லா ஏற்பாடும் நல்லா பண்ணிட்டீங்களா மாப்பிள்ள, இந்த வாட்டி கச்சேரி கோயம்புத்தூரில் தானே, எல்லாமே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சுந்தரம் சொல்கிறார், எல்லாமே சூப்பராக பண்ணிட்டேன் அத்தை, எல்லா இடத்துலையும் நான் போஸ்டர் ஒட்டிட்டேன், அது மட்டும் இல்லை தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா, சூப்பர், டிக்கெட்லாம் வித்துடுச்சா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. டிக்கெட்லாம் நல்லா போயிடுச்சு, ஆன்லைன் ஃபுல்லாக ஆகிடுச்சு, இன்னும் கூட எக்ஸ்ட்ரா டிக்கெட் வேணும்னா நான் எக்ஸ்ட்ரா சேர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாப்பிள்ளை சொல்கிறாரு. சரி சரி, எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கச்சேரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பொன்னி நடந்து வரும்போது அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டோன்னே அப்போ ஒருத்தவங்க அதை கிழிக்கிறாங்க. யார் அது கிழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. என்னங்க, எதுக்காக அந்த போஸ்டர்லாம் நீங்கள் கிழிக்கிறீங்க, அது நல்லா தானே இருக்குது. மா நீ யாருமா இதெல்லாம் கேட்குறதுக்கு, ரோட்டில் போகிற உங்கள் வேலையை பார்த்துட்டு போமா, எங்கள் தலைவரோட ஃபோட்டோ இங்கே ஒட்டணும், இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் அதை கிழிக்காதீங்க, இது எங்கள் அத்தையோடது, அவங்க அந்த போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க, நீங்கள் எதுக்காக இப்படி கிழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு பொன்னி கேட்குறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, தள்ளிப்போ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போஸ்டரையும் கிழிக்கிறாங்க. கிழிக்காதீங்கன்னு பொன்னி கத்துறாங்க. அப்போ கூட கேட்கவே இல்லை. இங்கே பாருங்கள், கிழிக்காதீங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க நீ, என்ன உங்கள் அத்தை ரொம்ப அழகாக தான் இருக்காங்க, சரி கச்சேரிக்கு மட்டும்தான் அத்தை புக் ஆவாங்களா, இல்லை வேறு எதுக்காவது கூப்பிட்டா கூட புக் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அதை கேட்டோன்னே பொன்னிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா, தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் திமுரு, டே இங்கே வாடா, அதோ பற்றியா எவ்வளோ பெரிய பேனர் வச்சுருக்காங்க பாரு, அதோ பாரு அங்கே இருக்க அந்த பேனரை கிழிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாருமே சொல்கிறாங்க. கத்தி எடுக்கிறாங்க கிழிக்கிறதுக்காக, அப்படியே பிடிக்கிறாங்க. பொன்னி கத்தியை பிடிச்சிட்டு போது, ஐயோ எல்லாரும் வந்துட்டாங்கடா, ஊரில் இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி அப்படியே உருவிட்டு போயிட்டான். கை ஃபுல்லாக ரத்தம் ஊற்றுது, அப்படியே கத்துறாங்க பொன்னி. அங்கே வந்து கரெக்டாக சக்தி பார்த்துட்டு, ஐயோ பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அந்த ரவுடிங்களை பிடிக்க போனால் பிடிக்க முடியல, அவனுங்க ஓடிட்டானுங்க. அந்த கையை அப்படியே பிடிச்சி ஒரு துணி போட்டு கட்டி வா பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய்ட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் 4 ரவுடிங்க சேர்ந்து கத்தி வந்து பட்டுடுச்சு, சீக்கிரம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புறாரு. உள்ளே போய்ட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டோன்னே போய்ட்டு உள்ளே சக்தி பார்க்குறாரு. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, ரோட்டில் யாரோ ஏதோ பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. இல்லை, அத்தையோட போஸ்டர் ஒட்டி இருந்தது, அதை அவங்களாம் கிழிச்சாங்க, அதனால தான் நான் போய் கேட்டேன் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அப்போ சக்தி எதுவுமே பேசல. சரி வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. வெளியே பொன்னி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக என்னை திட்டுவாங்க, நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், வா பொன்னி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட கரெக்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் பார்க்குறாங்க, என்னாச்சு பொண்ணு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஜெயா உஷா எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இவ இவ்வளோ பெரிய கட்டா போட்டிருக்கா, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா யோசிக்கிறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாரு, இல்லை கத்தி வந்து கையில் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா உனக்கு இப்படிலாம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அப்போ நடந்த எல்லாத்தையுமே சக்தி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது சந்திரசேகருக்கு. எதுக்காக பொண்ணு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, ஊரை பொறுத்த வரைக்கும் 4 பேர் 4 பண்ணுவாங்க, அதெல்லாம் போய் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா, நீ அதுக்காக கத்தியை பாரு மேலே பட்டிருக்கு, இப்படி தான் பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே பொன்னியை திட்டுறாங்க. பொன்னி எதுவுமே பேசல, அமைதியாக இருக்காங்க. இல்லை அத்தையோட அந்த இது ஸ்டில்ல கிழிக்கிறாங்க, அதான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிழிக்கட்டும், கிழிச்சிட்டு போட்டேன், இருக்கட்டும், போகட்டும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியா பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லைன்னு பயங்கரமாக வீட்டில் இருக்க எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க.
சண்முகம் பொண்ணுகிட்ட கேட்குறாரு, "எதுக்காக பொண்ணு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்போ தான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க. மறுபடியும் கத்தி பட்டிருக்கு. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குல்ல. நீ கொஞ்சம் யோசிக்கலாம்ல. இத பண்ணலாமா? வேண்டாமான்னு ரோட்ல தானே விடலாம்ல."